கந்த சஷ்டி கவசம் உருவான கதை உங்களுக்கு தெரியுமா? பாலதேவராயர் சுவாமிகள் தீவிரமான முருக பக்தர். ஒரு சமயம் அவருக்கு கடுமையான வயிற்றுவலி ஏற்படுகிறது. எவ்வளவு சிகிச்சை மேற்கொண்டும் அவருக்கு சரியாகவில்லை. தீவிரமான உளைச்சலுக்கு ஆளாகிறார். திருச்செந்தூருக்கு சென்று அங்குள்ள கடலில் விழுந்து சாக முடிவெடுத்து திருச்செந்தூர் செல்கிறார். ஆனால் அவர் சென்ற நேரம் திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விழா ஆரம்பமாகிறது. கந்தசஷ்டி விழா முடிந்த பின் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று எண்ணி தற்கொலை முயற்சியை கைவிடுகிறார். முதல் நாள் விழா ஆரம்பமாகிறது. பாலதேவராயர் சுவாமிகள் தன்னுடைய முதல் நாள் விரதத்தை தொடங்கி முருகனை நோக்கி தியானம் செய்ய ஆரம்பிக்கிறார். அப்போது முருகர் அவர் கனவில் தோன்றி அவருக்கு காட்சியளிக்கிறார். அது மட்டுமில்லாது சஷ்டி கவசம் பாடும் திறனையும் அவருக்கு அளித்தார். அடுத்த நிமிடமே பாலதேவராயர் சுவாமி மனதில் பக்தி வெள்ளமானது பிரவாகம் எடுத்து ஓடியது. சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலோன் என்று துவங்கும் திருச்செந்தூர் முருகருக்கான சஷ்டி கவசத்தை முதலில் எழுதி முடித்தார். அவரை வாற்றி வதைத்த வயிற்று வலி காணாமல் போனது.